முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிளான்ட்டை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான இலையை பற்றி. இந்த இலை இல்லாமல் ஒரு விருந்தே இருக்காது, ஒரு விருந்தே முடியாது. அப்படியாப்பட்ட இலை என்ன இலை அப்படின்னா வெற்றிலை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வெற்றிலையை நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு எப்படி வளர்க்கலாம், இதோட பயன் என்ன, இந்த வெற்றிலையை எப்படி நம்ம பயன்படுத்தணும் என்பதை பற்றி டீட்டெயிலாக இந்த நம்மளுடைய மாடித்தோட்ட நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வெற்றிலையோட பயன்கள் அடுக்கிக்கிட்டே போகலாங்க. இந்த வெற்றிலை பார்த்திங்கன்னா சளியை போக்கக்கூடியது, இரும்பலை போக்கக்கூடியது, அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள நச்சுக்களை அகற்றக்கூடியதுங்க. இந்த வெற்றிலை பார்த்திங்கன்னா எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு தெரியாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பயன்படுத்தாமலே இருப்பாங்க. பழங்காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலை பாக்கு போடுறதே தொன்று தொட்டு வச்சுருப்பாங்க. அதாவது உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த வெற்றிலை பாக்கு போடுறத ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதுலேயும் சுண்ணாம்பு தடவி போடுவாங்க, அதில் புகையிலை கலந்து போடுவாங்க. இப்போ அந்த புகையிலையை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த வெற்றிலையை பல வழிகளில் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா பல நோய்களை போக்கக்கூடியது இந்த வெற்றிலையை சொல்லாங்க. ஏன்னா உதாரணமாக நீங்கள் வெளில போயிட்டு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் பார்த்திங்கன்னா நச்சுக்கள் கலந்துருக்கும். அந்த நச்சுக்களை போக்குறதுக்கும் இந்த வெற்றிலையை சாப்பிட்றதுக்கு சில ஐடியாக்கள்லாம் இருக்குது. அதை நம்ம எப்படி சாப்பிடணுங்கிற முறையும் இருக்குது. அது எப்படி சாப்பிட்லான்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த வெற்றிலையை மாடி தோட்டத்தில் வச்சு எப்படி வளர்க்கலான்னு பார்க்க போகிறோம். இந்த வெற்றிலையை மாடி தோட்டத்தில் எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெம்மு இதை மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதிலே பார்த்திங்கன்னா வேர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் அப்படியே உள்ளே வச்சிடணுங்க. வச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா தண்ணியை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். மாற்றும் போது இதோட வேர் பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கு அப்புறம் இது ஒரு க்ரோ பேக்கில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இதை வெற்றிலையை வைக்கும்போது ஒரு மரத்து மேலேயோ இல்லைன்னா நம்ம வீட்டில் வால் இருக்கும், சுவர் இருக்கும்ல, அந்த சுவர் ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா வெற்றிலை நல்லா பெருசாகவே வருங்க. இந்த வெற்றிலை பார்த்திங்கன்னா பல விதத்தில் நம்ம உடம்புக்காக எடுத்துக்கிறோம், ஆரோக்கியத்துக்காக எடுத்துக்கிறோம். இந்த வெற்றிலையை நம்ம மாடி தோட்டத்திலே வச்சு வளர்த்தோம் அப்படின்னா பல விதத்தில் நம்மளுக்கு நன்மையை கொடுக்குங்க. இப்போ இதை மாதிரி நம்ம ஒரு கணு இருந்தாலே போதும் இந்த வெற்றிலையை வளர்க்க முடியும். ஆமாம், சரி, ஓகே. இந்த வெற்றிலையை எப்படி நம்ம வளர்க்கலாம் அப்படின்னா மண் கலவை இதுக்கு என்ன தேவை அப்படின்னா கொஞ்சமாக மணல் சேர்த்துக்கணுங்க. நார்மலாக நம்ம நார்மல் பாட்டி மிக்ஸ் இருக்கும், கோகோ பிட்டு, மண்புழு உரம், தொழு உரம், இது சேர்த்த கலவையில் நம்ம வைப்போம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மணல் சேர்த்துட்டு நம்ம வச்சாலே போதும். ஆரோக்கியமாக இந்த வெற்றிலையை நம்ம மாடி தோட்டத்திலே வளர்க்க முடியும், புஷியாக வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த வெற்றிலையை வளர்க்கும் போது வாழைப்பழம் இருக்குல்ல, அந்த வாழைப்பழம் தோல் இருக்கும், அந்த தோலை உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம தொடர்ந்து கொடுத்தோம் அப்படின்னா வெற்றிலை அமோகமாக வளருங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் இதை கவனிக்கணும். இந்த வெற்றிலையை வளர்க்கும் போது இந்த வெற்றிலையை வெயிலில் வைக்கவே கூடாதுங்க. அப்படி மாடி தோட்டத்தில் வைக்கும் போது ஷேட் நெட் இருக்குல்ல, அந்த ஷேட் நெட் பகுதியில் தான் இந்த வெற்றிலையை வைக்கணும். அப்போ தான் இப்போ வெயில் காலத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செழிப்பாக வளர்ந்துருக்க காரணம் பார்த்திங்கன்னா ஷேட் நெட்டில் வச்சுருக்கோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழ கரைசல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க. இப்போ மீன் அமிலம் வச்சுருக்கவங்க மீன் அமிலமும் கொடுக்கலாம். பயன்படுத்த முடியாதவங்க நம்ம பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழ கரைசலை கொடுத்து வளர்க்கலாம். இந்த வெற்றிலையை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னு இப்போ பார்க்க போகிறோம். முதல் வழியில் இந்த வெற்றிலையை பறிச்சுட்டு இது கூட நம்ம கடலை மிட்டாய், இப்போ கடலை மிட்டாயை வச்சு நம்ம வெற்றிலை பாக்குக்கு பதிலாக இந்த கடலை மிட்டாயை அப்படியே மடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்குதுங்க. அடுத்தது இந்த வெற்றிலை கூட ஒரு சின்ன தேங்காய் துண்டு கூட கரெக்டாக எண்ணி ஒரு 4 மிளகு, இந்த 4 மிளகு அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே மடிச்சிருங்க. இப்போ நீங்கள் வெளில போயிட்டு சாப்பிட்றீங்க, உங்கள் வயிறில் ஏதோ ஒரு கோளாறாக இருக்குது, அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நச்சுகள் உங்கள் உடம்புல கலந்துருக்கு அப்படின்னா இதை மாதிரி ஒரு தேங்காய் துண்டை சேர்த்துட்டு மடித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த நச்சுக்களை முறிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெற்றிலைக்கு இருக்குங்க. இப்படி சாப்பிடுங்க. அடுத்ததாக இந்த வெற்றிலையை நம்ம எப்படி பயன்படுத்துன்னு பார்க்க போகிறோம். இன்னொரு வழி என்னென்னா ஒரு கிராம்பு எடுத்துக்கங்க, ஒரு வெத்தலை எடுத்துக்கங்க. ஒரு கிராம்புக்கு மேலே நம்ம எடுத்துக்கக்கூடாது, ஒரு கிராம்பு. அதே மாதிரி ஒரு 4 மிளகுங்க, ஒரு 4 மிளகு எடுத்துக்கங்க. இந்த 4 மிளகு அப்படியே வச்சுங்க. இதை அப்படியே சுருட்டிங்க. இதை சுருட்டிட்டு இதில் கொஞ்சம் தேன் நம்ம சேர்க்க போகிறோங்க. இதில் கொஞ்சம் நம்ம தேன் சேர்க்க போகிறோம். தேனுக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரை இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு தேன் சேர்த்துக்கிட்டாலே போதும். இதை அப்படியே நீங்கள் மடித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சளி பிடிச்சிருந்தா கூட அந்த சளியை போக்கக்கூடிய ஆற்றல் இந்த தேனுக்கு, இந்த மிளகுக்கு, இந்த வெற்றிலைக்கு, அதுக்கப்புறம் இந்த கிராம்புக்கு இருக்குங்க. அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வெற்றிலையை எப்படி வளர்க்கணும், பயன்படுத்தணும், எப்படி யூஸ் பண்ணணும் என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்த மாடித்தோட்ட நிகழ்வில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளான்ட்டை பற்றி பார்ப்போம். நம்ம தோட்டம் நம்ம ஆரோக்கியம்.